ஜூலை 28 1914 அன்னைக்கு நடந்த ஒரு சம்பவம் உலக நாடுங்க ரெண்டு அணியா பிரிஞ்சு அதிதீவிர போர் நடத்த காரணமா அமைஞ்சது. உலகம் முழுக்க காலனி ஆதிக்கம் பரவி கடந்த அந்த காலகட்டத்தில் முதலாம் உலக போர் எதனால தொடங்குச்சு, மேலும் ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார்ல இந்திய மக்கள் எப்படி பயன்படுத்தப்பட்டாங்கன்றத பத்தியும் பார்ப்போம். ஐரோப்பிய நாடுங்க விவசாயத்துல இருந்து அடுத்தபடியா தொழில் புரட்சி நோக்கி நகர்ந்துட்டு இருந்த அந்த காலகட்டத்தில் ஆசியா நாட்டுல யாரும் எதிர்பார்க்காத ஒரு சம்பவம் அரங்கேறுச்சு. ஜூலை 28 1914 அன்னைக்கு ஆஸ்திரியாவுடைய சாலையில கார்ல பயணிச்சிட்டு இருந்த ஆஸ்திரியாவுடைய பட்டத்து இளவரசர் பிரான்சிஸ் பெர்டினாண்டோ அவருடைய மனைவியும் அடையாளம் தெரியாத நபர்களால் சுட்டுக் கொல்லப்பட்டாங்க. இந்த சம்பவத்துக்கு பின்னாடி செர்பியா நாடு இருக்கிறதா சொன்ன ஆஸ்திரியா உடனடியாக ஆஸ்திரியா செர்பியா மேல போர் தொடுக்கிறதா போர் பிரகடனம் பண்ணாங்க. இதுல ஆஸ்திரியாவுக்கு ஆதரவா ஜெர்மனி ஓட்டமேன் எம்பையரும் களமிறங்க. இதுல செர்பியாவுக்கு ஆதரவா பிரிட்டன் பிரான்ஸ் ரஷ்யா அமெரிக்காவும் களமிறங்கினாங்க. இப்படி உலகத்தோடைய முக்கியமான நாடுங்க ரெண்டு அணியா பிரிஞ்சு உலகத்துல ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார் அதிகாரப்பூர்வமா தொடங்கி வச்சாங்க. இந்த போர்ல பிரிட்டனுடைய காலனி பகுதிகளை கைப்பற்ற ஜெர்மன் முயற்சி பண்ண போர்ல ஜெர்மனியை கட்டுப்படுத்த பிரிட்டனுக்கு அதிகப்படியான படை வீரர்கள் தேவைப்பட்டாங்க. ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார்ல அதிகப்படியான பிரிட்டன் சோல்ஜர்ஸ் இழக்க விரும்பாத பிரிட்டன் அரசாங்கம் அதுக்காக காலனி நாடான இந்தியாவை பயன்படுத்த முடிவு பண்ணாங்க. அந்த காலகட்டத்தில் இந்தியாவில் ஏற்கனவே உணவு பஞ்சம் உச்சகட்டத்தை எட்டின நிலைமையில ஒரு மாசத்துக்கு சம்பளம் 10 ரூபாய் வரைக்கும் நிர்ணயம் பண்ணி ஏஜென்ட்டுக்கு மூலமா இந்தியாவில இருந்து வீரர்களை திரட்ட ஆரம்பிச்சாங்க பிரிட்டன் அரசாங்கம். பிரிட்டன் இந்திய ஆர்மி மூலமா முதல் கட்டமா பிரான்ஸுக்கு இந்தியாவில இருந்து 20,000 சோல்ஜர்ஸ் அனுப்பப்பட்டாங்க. அடுத்த கட்டமா அக்டோபர் மாசம் 1914 அன்னைக்கு பிரான்ஸோட நகரங்களை பாதுகாக்க இந்தியாவில இருந்து 2வது படையை அனுப்பப்பட்டுச்சு. இப்படி கொஞ்சம் கொஞ்சமா முதலாம் உலக போர்ல 15 லட்சத்துக்கும் அதிகமான இந்தியன் சோல்ஜர்ஸ் பயன்படுத்தப்பட்டாங்க. பல சோல்ஜர்ஸ் இங்க இருந்து போருக்கு தான் போறனே தெரியாம போயிருந்தாங்க. அவங்களுக்கு குறுகிய காலத்துல போர் பயிற்சியை கொடுத்த பிரிட்டன் அரசாங்கம் ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார்ல முழுசா ஈடுபட வச்சாங்க. வெப்பமண்டலமான இந்தியாவில் வாழ்ந்து பழக்கப்பட்ட அவங்க ஐரோப்பிய நாடுகளுடைய பணியை சமாளிக்க முடியாம நிறைய பேர் கஷ்டப்பட்டாங்க. பல கஷ்டங்கள் இருந்தும் இந்தியாவில இருந்து போன சோல்ஜர்ஸ் ஆஸ்திரியா ஜெர்மன் படைகளை வீழ்த்தி பிரிட்டனுடைய வெற்றிக்கு வழிவகுத்தாங்க. 4 வருஷமா ரொம்ப உக்கிரமா நடந்த முதலாம் உலக போர் ஆஸ்திரியா ஜெர்மனி போன்ற நாடுங்க சரணடைய 11 நவம்பர் 1918 அன்னைக்கு முதலாம் உலக போர் முடிவுக்கு வந்தது. ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார்ல பிரிட்டனோட வெற்றிக்கு உதவி பண்ண 15 லட்சம் இந்தியன் சோல்ஜர்ஸ்ல 60,000 பேர் வீர மரணம் அடைஞ்சாங்க. இப்படி காலனி ஆதிக்க காலகட்டத்தில் பிரிட்டன் அரசாங்கம் இந்தியாவை ஆட்சி செஞ்சப்ப தன்னுடைய சுய லாபத்துக்காக இந்திய மக்களை பல வகையில பயன்படுத்தினாங்க. வீடியோ பார்க்குற நண்பர்கள் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அப்படியே பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனை பிரஸ் பண்ணிக்கங்க. அப்பதான் நாங்க போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வந்து சேரும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா வீடியோ சம்பந்தமான உங்களுடைய கருத்துங்களை கமெண்ட்ல பதிவிடுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா உங்களுடைய ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. மேலும் எங்களுக்கு ஏதாவது உதவ நினைச்சா சூப்பர் தேங்க்ஸ் மூலமா சேனலுக்கு ஹெல்ப் பண்ணுங்க.